ஹாய் ஐம் சில்லு மெகலன். நான் ஒரு ஹெல்த் கோச். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் இருக்கிற 2 பிக்கெஸ்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற தப்பான 2 பிலீஃப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 1, ஒபிசிட்டி. இதுக்கு பின்னாடி இருக்கிற தப்பான பிலீஃப் கம்மியாக சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படிங்கிறது. இது ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் கம்மியாக மட்டும் சாப்பிட்டு சரியான உணவை சாப்பிட்லன்னா உங்களுக்கு பசி ஜாஸ்தியாகும். பசி வந்துச்சுன்னா நிறையா சாப்பிடுவீங்க. நிறையா சாப்பிட்டா வெயிட் போடும். முன்னாடி இறங்குனதோட அதிகமாக ஏறிடுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ பசிக்குது, எவ்வளோ கொழுப்பை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக டைப் 1 டயபெட்டிக் பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க, மெலிசாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்காது. வெளியிலேருந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு வெயிட் திரும்பி போடும். நார்மலாக வேலை செய்கிற நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு தான் நம்ம உடம்பு டிசைட் பண்ணுது நம்மளுக்கு இன்சுலின் கம்மியாக சுரக்கணுமா அதிகமாக சுரக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்சுலின் கம்மியாக சுரக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் போடாது. ஏன்னா இன்சுலின் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. ஸோ நேச்சுரலாக எஃபர்ட்லெஸ்ஸாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் நம்பர் 2, டயபிட்டிஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற தப்பான பிலீஃப் டயபிட்டிஸ் வந்துருச்சுனாலே வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கணும், இதை சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற பிலீஃப். திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். இது நம்ம சரின்னு நினச்சி சாப்பிட்ற தவறான உணவு பழக்கத்தினால உருவான ஒரு பிரச்சனை. இது சரியான உணவு பழக்கத்தை வச்சு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். விழுப்புரத்துலேருந்து செல்வரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல டயபிட்டிஸ் வந்துச்சு. கடந்த 20 வருஷமாக டயபெட்டிக்காக இருந்தாங்க. அவங்களோட 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல்ஸ், அதாவது HbA1c அப்படிங்கிறது அவங்களுக்கு 11.5 இருந்துச்சு. எங்களோட கைடன்ஸ்ல HbA1c 5.5க்கு குறைச்சிருக்காங்க. அவங்க இனிமே டயபெட்டிக் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களோட டீம்ல அவங்க ஒரு ஹெல்த் கோச்சா ஜாயின் பண்ணி இன்னைக்கு பல பேரோட டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மிஸ்டர் சதீஷ் ராஜா, வயசு 54. அவர் 15 வருஷமா டயபெட்டிக்கா இருந்து மாத்திரை மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்து இன்சுலின் போடுற அளவுக்கு அவருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வந்து எங்களோட கைடன்ஸ்ல HbA1c 11ல இருந்து 4.9 குறைச்சிருக்காரு. கடந்த 3 வருஷமா மெடிசன் இல்லாம அவரோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒபிசிட்டியோ டயபெட்டிஸோ இருக்கிறவங்க உங்க ஹெல்த்தை கொஞ்சம் சீரியஸா பார்த்துக்கோங்க. எப்படி இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, வெயிட்டும் கரெக்டான வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம்லாம் வராம பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கே ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. கெட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.